எல்லாருக்குமே தெரியும் கொரோனா வைரஸ். இது ஏகப்பெரிய இஷ்யூ. இது நாட் ஓன்லி இன் இந்தியா, உலகம் முழுக்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. லாக்டவுன் பண்ணதுனால் கிட்டத்தட்ட 6 மாதம் இந்தியாவில் எதுவுமே பிஸ்னஸே கிடையாது. நீங்கள் ரோட்டில் போனால் தேர் வில் பி நோ கார் மூவ்மெண்ட், ட்ரக்ஸு கிடையாது, டெலிவரி கிடையாது, க்ரோசரிஸ் காய்கறிகள், சாப்பாடு விஷயமா சாப்பாடு வேண்டிய சாமான்கள் இது கூட வாங்க முடியாத ஒரு லாக்டவுன் இருந்தது. வெரி ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன், ஹெல்த் பர்பஸஸ்க்காக வெரி இம்பார்ட்டன்ட் லாக்டவுன். இதனால் லக்கிலி இதனால் ஒரு ஸ்ப்ரெட் இல்லை கொரோனா. ஆனால் இதோட கான்ட்ரரி இம்பேக்ட் என்னன்னு பார்த்தா கண்டிப்பாக பிஸ்னஸும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் தவிர, ஃபார்மசி தவிர ஆல் பிஸ்னஸஸ் ஹவ் பீன் அஃபெக்டட். பட் இது என்னன்னா ஒரு 23.9% கம்மியா இருக்கு குவார்டர்ல. எப்படி கம்மியா இருக்குன்னா இதான் ரீசன். பட் ஒரு லாஸ்ட் 2 months டீடைல்ஸ் பார்த்தீங்க, ஸ்டட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா கண்டிப்பா ஒரு ரிகவரி இருக்கு. இந்த நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ், கார்ஸ், பைக்ஸ் வாங்குறது, ட்ரக்ஸ் வாங்குறது எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், எக்கானமியில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேக் டு ஆல்மோஸ்ட் ப்ரீ கோவிட் லெவல்ஸ். 40,000 கிட்ட, 42,000 இருந்தது ப்ரீ கோவிட் முன்னாடி. இப்போ கிட்டத்தட்ட 40,000 வந்தாச்சு. ஸோ 27,000 வரைக்கும் கீழே போயிருந்தது. இட் இஸ் ரிகவர்ட் ஆல் தி வே டு 40,000. மெஜாரிட்டி ஜிஎஸ்டி எடுத்தா மெஜாரிட்டி இம்பாக்ட் யாருக்குன்னு பார்த்தா இட் இஸ் த பிஸ்னஸஸ். யார் பில்லு ரைஸ் பண்றாங்களோ அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் இருக்கோ இல்லையோ, பில்லு ரைஸ் பண்ணாலே யுவர் ஜிஎஸ்டி லயபிலிட்டி பிகம்ஸ் டியூ. அதாவது பில் ரைஸ் பண்ணா ஜிஎஸ்டி அடுத்த மாசம் கட்டி ஆகணும். ஸோ கலெக்ஷன் தான் இப்போ கரண்ட்லி ஒரு பெரிய ப்ராப்ளம் எக்கானமி. இப்போ பொருளாதார தொய்வு எடுத்தா எப்பவுமே பண ஓட்டம் எப்பவுமே கம்மியா இருக்கும். அதே மாதிரி இந்த கரண்ட் சினாரியோ, இந்த கோவிட் சினாரியோ, இந்த கொரோனா வைரஸ் சினாரியோனால் பீப்புள் ஆர் நாட் வில்லிங் டு ஸ்பெண்ட் மணி. ஸோ தேர்ஃபோர் நான் ஒரு பில்லு ரைஸ் பண்றேன், நான் சேல் பண்ணியிருக்கேன், நான் கலெக்ட் பண்ணணும்னா அந்த பணம் கட்டுறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. 2 மாசம் டைம் கொடுங்க, 3 மாசம் டைம் கொடுங்க, நான் ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன், வீட்டில் யாருக்கோ கோவிட் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவு இருக்கு. அதனால இதே மாதிரி நிறைய பிசினஸஸ், நிறைய இண்டிவிஜுவல்ஸ், நிறைய பீப்புள் ஹூ ஆர் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் பிசினஸ், தே ஆர் அஃபெக்டட். ஸோ ஜிஎஸ்டி பில் ரைஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த மாசம் அந்த கலெக்ட் பண்றோமோ இல்லையோ நான் ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். ஸோ அதனால சில பேர் அஃபெக்டடா இருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோடவுன்னால கண்டிப்பா தொய்வுனால, பொருளாதார தொய்வுனால் கண்டிப்பா கலெக்ஷன் சேலஞ்ச் இருக்கு, ஒரு பண ஓட்டம் சேலஞ்ச் இருக்கும். ஆனால் ஒரு நெக்ஸ்ட் 2 to 3 months இந்த பண ஓட்டம் சேலஞ்ச் வந்து குறைஞ்சிட்டே வரும். கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸ்னால இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இண்டிவிஜுவலா இருக்கட்டும், ஒரு பெனிஃபிட் தெரியும், அந்த பண ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். கிரிட்டிக்கலா பார்த்தா 2 செக்டர் பிக்கெஸ்ட் அஃபெக்டட் அண்ட் ரிகவரிக்கும் டிஃபிகல்ட்டியா இருக்க வேண்டிய செக்டர் பார்த்தா டூரிசம், டிராவல். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யாருமே டூர் போக மாட்டாங்க. இந்த மான்யூமெண்ட்ஸ் பார்க்கறது, தாஜ்மஹால் பார்க்கறது, இல்லைன்னா கம்மிங் அண்ட் விசிட்டிங், ஃபாரின் போறேன், இந்த இடம் பார்க்குறேன், அந்த மாதிரி ஒரு டிராவல் அண்ட் டூரிசம் செக்டர் கண்டிப்பா இந்த கொரோனா வைரஸ் சிச்சுவேஷன் செட்டில் ஆகிற வரைக்கும் இட் வில் பி வெரி வெரி பேட்லி அஃபெக்டட். ஸோ அதனால அந்த செக்டர்ஸ் வந்து இந்த வேக்சின் அல்லது ஒரு கியூர் வர வரைக்கும் இந்த டூரிசம் அண்ட் டிராவல் செக்டர் ஆர் கோயிங் டு பி வெரி வெரி பேட்லி அஃபெக்டட். டிராவல் என்பது ஃப்ளைட் இருக்கட்டும், ட்ரெயின் இருக்கட்டும், ஈவன் கார் டிராவல் இருக்கட்டும், ஆல் ஆஃப் திஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தால் தான் எல்லாரும் வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணுவாங்க. இல்லைனா எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி டன் இந்த ஆன்லைன் வெபினார், இல்லைனா இந்த இன்டர்நெட் ஃபார்மேட் வச்சு தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. த ஃபிசிக்கல் காங்கிரிகேஷன், ஃபிசிக்கல் மீட்டிங், ஸோ தேர்ஃபோர் டிராவல் பண்ண வேண்டியது, இதெல்லாம் கண்டிப்பாக யூ வில் நாட் சி த மேஜர் மூவ்மெண்ட். இன்னொரு செக்டர் என்ன ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் டீப்லி அஃபெக்டடாக இருந்ததுன்னா ஆட்டோமொபைல் செக்டர். ஆட்டோமொபைல் செக்டர் என்பது ஒரு ஹை பர்ஃபார்மிங் செக்டர் என்று சொல்லுவாங்க. ஹை பர்ஃபார்மிங் செக்டர்னா இந்த செக்டர் வந்து இட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் ஹவு த எக்கானமி இஸ் டூயிங். ஆட்டோமொபைல் செக்டர் நல்லா பண்ணுதுன்னா கண்டிப்பா எக்கானமி நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு சிம்பாலிக்கா ஒரு ஃபீலிங் இருக்கும். இட் இஸ் அக்செப்டட் ஸ்டாட்டிஸ்டிக் ஆல்சோ. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 7 months ஆட்டோமொபைல் செக்டர் கொஞ்சம் பேட்லி அஃபெக்டடாக தான் இருந்தது. ஒரு பொருளாதார தொய்வு, லிக்விடிட்டி கிரைசிஸ், பண ஓட்டம் கம்மியாக இருக்கிறது, ஒரு பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி காரோ பைக்கோ
ஆட்டோ ட்ரக்கோ இந்த மாதிரி யாருமே வாங்க மாட்டாங்க. பட் லாஸ்ட் 2 months நேத்திக்கு கூட மாருதி சுசுகி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க தட் த குவார்டர்லி ரெக்கார்ட்ஸ் ஆர் ஷோயிங் எ இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ லாஸ்ட் 2 months நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்காங்க மாருதி சுசுகி. ஆல்மோஸ்ட் ப்ரீ கோவிட் லெவல், மார்ச் பிப்ரவரியில என்ன லெவல் இருந்ததோ ஆல்மோஸ்ட் அந்த லெவல் வந்தாச்சு என்று மாருதி சுசுகி சொல்றாங்க. ஸோ தேர்ஃபோர் யூ கேன் சி தட் தெர் இஸ் எ இம்ப்ரூவ்மெண்ட் நவ். கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ், அந்த MSME ஸ்கீம்ஸ் 5 daysக்கு நம்ம ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க அனௌன்ஸ் பண்ண நிறைய பெனிஃபிட்டும் இருக்கு. அது தவிர இப்போ கூட ஒரு லோன் எக்ஸ்கிரேஷியா பெனிஃபிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன தெரியும்னா பண ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா இண்டஸ்ட்ரியும் பிக்கப் ஆகும். எட்டு செக்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. MSME லோன், எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன், கன்சியூமர் டியூரபிள் லோன், கிரெடிட் கார்டு டியூஸ், ஆட்டோமொபைல் லோன், பர்சனல் லோன்ஸ் டு ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கன்சம்ஷன் லோன்ஸ். ஸோ இந்த செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பெனிஃபிட் இருக்கு. என்ன பெனிஃபிட் என்றால் அப் டு 2 crores 2 கோடி வரைக்கும் லோன் எடுத்திருந்தா, சாங்ஷன் லிமிட் அப் டு 2 crores இருந்தா, அவுட்ஸ்டாண்டிங் அப் டு 2 crores இருந்தா அப்புறம் தான் இந்த பெனிஃபிட்ல வர முடியும். பியாண்ட் 2 crores தான் இதை வர முடியாது. என்ன பெனிஃபிட்? இது வரைக்கும் வெதர் அந்த இன்ட்ரெஸ்ட் வெய்வர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சில பேங்க்ஸ், மாரட்டோரியம், லோன் மாரட்டோரியம் என்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மார்ச் ஏப்ரல்ல அனௌன்ஸ் பண்ணது. இந்த மாரட்டோரியம் ஸ்கீம் என்ஜாய் பண்றீங்களோ இல்லையோ, பார்ஷியலி அவைல் பண்ணிருக்கீங்களோ இல்லையோ, யார் இருந்தாலுமே இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி அப்ளை பண்ணக்கூடாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணா போதும். கூட்டு வட்டி பண்ணாதீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ணி என்ன டியூ இருக்கோ அந்த அமௌண்ட் தான் பே பண்ணணும். ஒரு பர்சன் ஹூ ஹஸ் பாரோட் த லோன் இந்த சாங்ஷன்டு கிரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணா போதும். இப்போ நீங்க அடுத்த கேள்வி என்ன யோசிக்கலாம்னா, நான் ஆல்ரெடி கட்டிட்டேனே, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? அந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் நீங்க எக்ஸஸா கட்டினா ஒன் டைம் எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் மாதிரி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க இந்த அமௌண்ட், சேயிங் தட் யூ டோன்ட் ஹேவ் டு பே. ஸோ கவர்மெண்டே அந்த பேங்க் சொல்லி அதை கிரெடிட் பண்றாங்க. பேங்க் வந்து தே வில் மேக் த அப்ளிகேஷன் ஃபார் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ அதனால கவர்மெண்ட் இஸ் ரீஎம்பர்சிங் ஃபார் ஆல் த பர்சன்ஸ். யாரெல்லாம் லோன் எடுத்திருக்காலும் கவர்மெண்ட் சொல்றாங்க நான் பார்த்துக்கிறோம், யூ டோன்ட் வரி. அந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் வந்து பேங்க் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணா உங்களுக்கும் பெனிஃபிட் வரும். யார் இந்த கிரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ தே வில் பி பெனிஃபிட்டட் பை இட். என்ன கிரைட்டீரியா? நான் சொன்ன 8 செக்டர்ஸ்ல இருக்கணும். செகண்ட், 2 கோடி மேல தாண்டக்கூடாது. அண்ட் வெதர் இந்த ஸ்கீம் அவைல் பண்ணிருக்கீங்களோ இல்லையோ இந்த பெனிஃபிட் எடுத்துக்கலாம். கண்டிப்பா நல்ல திட்டம் இது. ஒரிஜினலா பார்த்தா ஒரு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்னா என்னது? எர்லியர் முன்னாடி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி வந்து ரெவன்யூ எடுப்பாங்க ஒரு பிசினஸ்லேருந்து? வேட் இருந்தது, சர்வீஸ் டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் வேட் இருந்தது அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது. இந்த எக்ஸைஸ் டியூட்டி வேட்னால ஒரு கலெக்ஷன் ரெவன்யூ ஓட்டம் இருந்தது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட். ஜிஎஸ்டி வந்த பிறகு எல்லாமே கலெக்ட் பண்ணி சென்டருக்கு போயிட்டு சென்டர் வந்து ரீஅலோகேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடுக்கு இவ்வளோ, கர்நாடகாவுக்கு இவ்வளோ, மகாராஷ்டிராக்கு இவ்வளோ மாதிரி அலோகேட் பண்ணது. பிளஸ் என்ன டிபேட், பெரிய டிபேட் என்ன வந்ததுன்னா, இப்போ எனக்கு லாஸ் ஆஃப் ரெவன்யூ இருக்கும். இந்த ஜிஎஸ்டி போகாம இருந்தேன்னா, நான் கரண்ட் எக்ஸைஸ் வேட் ரிஜிம்லயே இருந்தா எனக்கு இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கும், மேபி 100 rupees கலெக்ஷன் வந்திருக்கும். இந்த ஜிஎஸ்டிக்கு மாத்தினா எனக்கு 75 தான் வருது. ஸோ இந்த 25 டிஃபரன்ஷியல் எனக்கு லாஸ் மாதிரி இருக்கு. இதனால என்ன பெனிஃபிட்? ஸோ அது என்ன கவர்மெண்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வி வில் காம்பன்சேட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை எவ்வளோ அப்ராக்சிமேட்டா அந்த லாஸ் வருதோ ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த லாஸை நான் ரீஎம்பர்ஸ் பண்றேன், நான் காம்பன்சேட் பண்றேன் அந்த ஸ்டேட்டுக்கு அந்த லாஸ். ஸோ கவர்மெண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஒத்துண்டதுனால இந்த ஜிஎஸ்டி மூவ் பண்றோம். இப்போ என்ன நடந்தது? இந்த கோவிட் லாக்டவுன், ஸ்லோ டவுன் ஆஃப் எக்கானமினால் சென்ட்ரல் கவர்மெண்டால் இந்த காம்பன்சேஷன் பே பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்களே பாரோ பண்ணுங்க, அந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் நீங்க பாரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க.
ஸோ ஆல் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்ஜெக்டட் அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் போயிட்டு தே ஹவ் ஃபைனலி டேக்கன் அ டிசிஷன் சேயிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பாரோ பண்ணிட்டோம் 6,000 crores சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரோ பண்ணி ஸ்டேட்ஸ்க்கு அலோகேட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கட்டுறேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தது. இது டெஃபினெட்லி ஒரு நல்ல திட்டம். இட்ஸ் அ வெரி வெல்கம் மூவ். ஐஜிஎஸ்டி பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி was due for தமிழ்நாடு. இது ஃபர்ஸ்ட் ட்ரான்ச் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த 6,000 crores சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரோ பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரான்ச் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓவர் த நெக்ஸ்ட் 2 months எவ்ரி வீக் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கவர்மெண்ட் இது. ஸோ அது ரிகவர் ஆகிற வரைக்கும் இட் வில் பி தேர். பங்களாதேஷும் இந்தியாவும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். இது கம்பேர் கூட பண்ண முடியாது. ஒரு பாப்புலேஷன் ஆஃப் ஒரு சிங்கிள் ஸ்டேட் இன் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் பங்களாதேஷ் பாப்புலேஷன் அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பர் கேபிட்டா ஜிடிபி கம்பேர் பண்ணது கரெக்டா? கம்பேர் பண்ணலாம், தப்பே இல்லை. பட் அதில் நிறைய சில திங்ஸ் ஆர் தேர் விச் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் a little bit further. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது IMF ஓட ப்ரொஜெக்ஷன். இந்த வருஷம் இயர் எண்ட் வரைக்கும் பங்களாதேஷோட பர் கேபிட்டா ஹையரா இருக்கும். அதே IMF சேம் அதே ப்ரொஜெக்ஷன், யாரெல்லாம் அந்த கரண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் படிக்கிறீங்களோ பங்களாதேஷ் பெட்டர் ஆயிடுதா, அதே கம்பெனி அதே IMF நெக்ஸ்ட் இயர் இந்தியா வில் பி பெட்டர் தேன் பங்களாதேஷ் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் இது என்ன புரியணும்னா, இந்த கொரோனா வைரஸ் ஒரு லாக்டவுன் பொருளாதார தொய்வு இருக்கிறதே, the government are taking many schemes, நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய திட்டங்கள் ஃபார் த பெனிஃபிட் அண்ட் ஹெல்த். எப்பவுமே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் தான் பிசினஸ்.